அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி டென்டேட்டிவாக நமக்கு ஒரு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆன்சர் கீ நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும். OMR ரெஸ்பான்சஸ் கொடுப்பாங்க. அந்த OMR ரெஸ்பான்சஸை சேலஞ்ச் பண்ண முடியும். OMR ரெஸ்பான்ஸ் உங்களுடைய மெயில் ஐடியில் வருங்க. பட் எப்படி சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் போய் சேரணும். ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்குறோம் எப்போ நமக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. The National Testing Agency has uploaded the provisional answer key, scanned image, OMR sheets and recorded response for the NEET UG 2024 on the website அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் உங்களுடைய ஸ்கேன் காப்பி அது உங்களுக்கு மெயிலில் வரும். நீங்கள் ஸ்கேன் பண்ண OMR அப்படியே மெயிலில் வரும். பட் ரெஸ்பான்சஸ் என்ன பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ என்ன அப்படிங்கிறதையும் அதில் வருங்க. NTA ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அவருடைய ஆன்சர் கீயை. ஸோ ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆன்சர் கீக்கும் நீங்கள் 200 ரூபாய் நான் ரீஃபண்டபிள் கட்டணும். ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் சேலஞ்சுக்கு ₹200 பர் கொஷின் பேப்பர். ஒவ்வொரு ரெஸ்பான்ஸை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். இதில் எங்கே வரும் அப்படின்னா, நீங்கள் பாதி ஷேர் பண்ணி விட்டுருப்பீங்க, அவங்க ரெஸ்பான்ஸை எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நான் இதை தான் ஷேர் பண்ணேன்னு சொல்லி நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். இல்லை வேறு 2 ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுதான் நான் சேலஞ்ச் பண்ணேன்னு எடுத்துக்கலாம். அப்போ 29th May ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. 30 and 31 2 days இருக்குது. இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள், ஓப்பன் ஆகுது. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வச்சு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நீங்கள் லாகின் பண்ண முடியும். அப்ளிகேஷன் நம்பரை வச்சும் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு லாகின் பண்ண முடியும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆன்சர் என்ன போட்டிருக்கீங்க, NTA என்ன ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க பேஸ் பண்ணி உங்களுக்கு உத்தேசமான ஒரு மார்க் கிடைக்கிறதுக்கு தெரியுங்க. டு ஃபெசிலேட் த கேண்டிடேட், ஸ்கேன் இமேஜ் ஆஃப் த OMR sheets has been sent on the registered mail address given by the candidate at the time of அப்போ மெயிலில் வருங்க. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு நீங்கள் இதுக்கு சேலஞ்சஸ் பண்ணலாம். The candidate can also submit the represent against OMR by refundable processing of 200. இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம், ஒரு டெபிட் கார்ட்லேயோ கிரெடிட் கார்ட்லேயோ நெட் பேங்கிங்லேயோ பண்ணலாம். ஸோ டிடியெல்லாம் அனுப்பக்கூடாதுங்க. ஆன்லைன் சேலஞ்ச். அப்போ 31st நம்ம முடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள். The challenges will be verified by the panel of the subject experts. If the challenge of the any candidate is found correct, the answer key will be revised and applied in the response of all the candidates accordingly. அது ஒரு ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் NTA கொடுத்ததை விட நீங்கள் பண்ணது சரியாயிருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே அதை கொடுத்துருவாங்க. நீங்கள் கவலை, நமக்கு மட்டும்தான் கிடைக்குமானா உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அந்த ஆன்சர் கீ அப்ளிகபிள். அப்போது கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு விசிட் தி வெப்சைட் சொல்லியிருக்காங்க. ஸோ exams.nta.ac.in/NEET அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. ஸோ ப்ரொசீஜர் ஃபார் சேலஞ்ச் ஆஃப் ஆன்சர் கீ, ப்ளீஸ் கோ டு த வெப்சைட்டுக்கு போங்க. கிளிக் அப்ளை ஃபார் ஆன்சர் கீ சேலஞ்சஸ். செலக்ட் த டெக்ஸ்ட் புக்லெட் கோடு கேட்பாங்க. ஸோ லாகின் வித் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் த டேட் ஆஃப் பர்த் அண்ட் என்டர் த செக்யூரிட்டி பின் ஆஸ் டிஸ்பிளேஸ் அண்ட் சப்மிட். ஸோ இதை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் சீக்வன்ஷியல் ஆர்டரில் வரும். ஸோ அதில் வந்து 50 + 50 + 50 + 50 இந்த மாதிரி சீக்வன்ஸில் வரும். ஸோ நீங்கள் எழுதின ஆன்சரையும் அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சரையும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ எவ்வளவு சரியாக வந்திருக்கு, எவ்வளவு தவறாக வந்திருக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு 95% உத்தேசமாக உங்களுடைய மார்க் கிடச்சிருங்க. இதில் ஃபைனல் ஆன்சருக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் 1 by 1 பண்ணுங்கள். இந்த நம்பர் நெக்ஸ்ட் டு த கொஸ்டின் பேப்பர் என்ற காலம் கரெக்ட் ஆப்ஷன் இதுதான் கரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது எத்தனை கொஸ்டின் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸோ அதை சேவ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சேவ் அண்ட் கிளைம் யுவர் பே. அதே மாதிரி செலக்ட் த மோட் ஆஃப் பேமெண்ட். இந்த ப்ரொசீஜர் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, இல்லை எனக்கு அடுத்தது OMR ரெஸ்பான்ஸை சேலஞ்ச் பண்ண ப்ளீஸ் கோ டு தி வெப்சைட், ப்ளீஸ் லாகின் வித் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் செக்யூரிட்டி பின். ஸோ இந்த மாதிரி போயிட்டு செலக்ட் த OMR சேலஞ்ச் இந்த லெஃப்ட் லைன். அதே மாதிரி சேலஞ்ச் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு உங்களுடைய ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ண முடியும். அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, OMR ரெஸ்பான்ஸை சேலஞ்ச் பண்ணலாம், உங்களுடைய ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணலாம். ஆன்சர் கீ NTA கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆன்சர் இதுதான் கரெக்ட், மோஸ்ட்லி சென்டர்ஸ் சேலஞ்ச் பண்ணுவாங்க. பட் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சிங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணலாம். அப்போ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோ. உங்களுடைய OMR ஸ்கேன் காப்பி மெயிலுக்கு வரும்.
நீங்கள் சேலஞ்ச் ஆப்ஷன், உங்களுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஃப்ரம் த என்டிஏ, நீங்கள் என்ன ஆன்சர் எழுதிருந்தீங்க அப்படிங்கிறத வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை வச்சும் லாகின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டால் இரவு 9 முதல் 10 வரைக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். 9363443685. கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது சொல்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.